Hey Brody's, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஐ வாஸ் ரீஸ்ட்ரக்சரிங் a lot of stuff. இனிமே வந்து வீக்லி ட்வைஸ் இந்த பேஜில் வீடியோ வரும். குட்டி குட்டி வீடியோனாலும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். Just to revisit, the purpose of this channel is to groom homemakers, communication skill and soft skill for homemakers. அதுதான் இந்த சேனலோட பர்பஸ். வேற சில வீடியோஸும் வரும், லைக் சயின்ஸ் டாக் இல்லை ஜென்ரல் ஃபிலாசபி டாக் எல்லாம் இருக்கும். பட் த கோர் பர்பஸ் ஆஃப் திஸ் சேனல் இஸ் ஹோம் மேக்கர்ஸ்க்கான சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். கீழே வந்து தெர் ஆர் அதர் வீடியோஸ் விச் ஸ்பீக்ஸ் அபவுட் த டிப்ஸ் அண்ட் வை திஸ் சேனல் ஹேப்பன், நான் ஏன் இது பண்ணுறேங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. பட் பிஃபோர் ஐ குட் கோ ஃபர்தர் ஐ வாஸ் கண்டெம்ப்ளேட்டிங் ஃபியூ திங்ஸ் அண்ட் சிலது நினச்சேன், எதுக்கு வந்து ஹோம் மேக்கர்ஸ் தெர் இஸ் திஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த கார்பரேட்லலாம். அந்த பிரச்சனையோட ரூட்டுக்கு போய் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹோம் மேக்கர்ஸ் நிறையா பேர் வந்து ஏன் தே டோன்ட் கம் அவுட் ஆஃப் தேர் குக்கூன் ஆர் தேர் கம்ஃபர்டபுள் பீயிங் தேர். அதாவது எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு மனசார ஒத்துக்கிட்டு அங்கே இருக்கிறது வேற. பட் நான் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்குங்கிற போர்வைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் த கரேஜ். இது ரெண்டு வித்தியாசமான திங்ஸ் இல்லை. நான் செகண்டாக சொன்ன அந்த க்ரௌடை பற்றி பேசுகிறேன். வை டு தே கோ இன் டு தட், இல்லை எனக்கு இதே போதுங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரூட் காஸ் போகும்போது, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கிட்டே டு வித்தின் தெம் அவங்களுக்கே ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை. ஒரு ஓகே ஐ கேன் டூ திஸ்ன்னு அவங்களே பர்மிட் பண்ணிக்கிறது இல்லை, அலோவ் பண்ணிக்கிறது இல்லை. தே ஆர் லைக் ஓகே எனக்கு இது தேவையில்லை போல அப்படின்னு அவங்களே கன்வின்ஸ் பண்ணி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பர்சனல் க்ரூமிங்குமே ஒரு அவுட்லுக் க்ரூமிங்குமே அப்படி அவாய்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சில பேர் வந்து தே ஆர் வெரி குட் இன் ட்ரெஸ்ஸிங் அப் ஷோயிங் லைக் க்ரூம்ட் வெர்ஷன் ஆஃப் தேர் ஃபிசிக்கல் செல்ஃப். அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கம்யூனிகேஷன் வரும்போதோ இல்லை ஒரு இடத்துல வந்து நமக்கான இடத்த கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வரும்போதோ, இல்லை பரவாயில்லைங்க எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் வந்து வீட்டில் சமைச்சு பண்ணி கொடுத்துட்டு ஏதாவது கல்யாணம் காட்சின்னா அழகாக மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு அங்கேயே இருந்துக்கிறேனே பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்காங்க. பசங்க இம்ப்ரூவ் ஆகணும், நம்ம குழந்தைங்க இம்ப்ரூவ் ஆகணும், ஹஸ்பண்ட் நல்லா இது பண்ணணும், இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 3 நான் நெகோஷியபிள், அதாவது இன்றியமையாது, இது பண்ணாமல் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நம்பர் 1, நம்ம பசங்களேவோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இல்லை குழந்தைங்க ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலுமே நம்மளை புட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை புட் டவுன் பண்ணுவோம். ஐ மீன் லைக், நான் போய் இங்கிலீஷ் பேசுகிறேன் பாருங்களேன், நான் போய் அதெல்லாம் பண்ண முடியுமா, நான் போய் சுடிதார் போட்டால் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி யூனோ அதுக்கு வந்து சில ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளே கவுத்து பேசிட்டா மற்றவங்க யாரும் நம்மளை கவுத்து பேச மாட்டாங்கன்னு ஒன்றும். இன்னொன்று வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் டால் பாப்பி சின்ரோம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹைட்டுக்கு மேலே வளர்ந்தா வந்து அவங்களே அவங்களை குறுக்கிக்குவாங்களாம். அந்த மாதிரி அந்த ஹியூமிலிட்டிங்கிற பேரில் வந்து நோ ஐ வில் நாட், எனக்கான ஸ்பேஸை வந்து நான் ரெக்ளைம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து இல்லை பரவாயில்லைங்க நான் இவ்வளோதான் அப்படின்னு நீங்களே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஹம்பிளாக இருக்கிறோன்னு நினச்சிட்டு யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் டவுன். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஐ மீன் எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லாமே நிறைய பேர் வந்து லைக் எனக்கு அது வராது அப்படின்னு சிரிப்பாங்க. தே வில் பி ஸோ ஹாப்பி அபவுட் எனக்கு அது வராதுன்னு ஒத்துக்கிறதோ, இல்லை அந்த மாதிரி அவங்களே அவங்கள மட்டம் தட்டி பேசிக்கிறது, நான் போய் இது பண்ணுறேன் பாரு அப்படின்னு சிரிப்பாங்க. அது அது வந்து ஒன்று, அது மேஜராக அவாய்ட் பண்ணணும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்ட் வந்து நீங்கள் வந்து எழுதிருங்க கூட எங்கேயாவது அழுத்தம் திட்டமாக, இனிமேல் நான் என்னையே மட்டம் தட்டி பேச மாட்டேன் அப்படின்னு, ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி ஏஜ் குரூப் யாராக இருந்தாலும். இது வந்து நீங்கள் 30 வயசு ஹோம் மேக்கர் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, 80 வயசு ஹோம் மேக்கர் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு பொருந்தும். எங்கேயாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ரிலேட் பண்ணுவீங்க. நம்பர் 2, மற்றவங்க உங்களை மட்டம் தட்டும்போது, when someone else put you down, நீங்கள் வந்து you'll be comfortable, அது சிரிச்சு அக்செப்ட் பண்ணுவீங்க. யாராவது வந்து நீ இங்கிலீஷில் பேசுனியா அப்படின்னா அப்படிங்கிறது, ஐ மீன் ஃபார் வாட், ஐ மீன் இப்போது எப்படி வருதுன்னா, இது வந்து யாரும் இன்டென்ஷனலாக பண்ணுறது இல்லை. ஐ மீன் நம்ம லவ்ட் ஒன்ஸ் வந்து இன்டென்ஷனலாக பண்ண மாட்டாங்க. விவ் கிவன் தெம் தட் ஸ்பேஸ் தட் நீ இதை பண்ணலாம் அப்படின்னு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா, எங்கள் வீட்டிலேயே எங்கள் அம்மா வந்து ஷீல் ஸ்டாண்ட் ஃபார் ஹர் செல்ஃப். நாங்கள் ஏதாவது அவங்களை கிண்டல் பண்ணோம்னா, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள ஷீல் ஸ்டாண்ட் ஃபார் ஹர் செல்ஃப். பட் அவங்க வந்து என் சித்தி அவங்க தங்கச்சியோட நிறைய தடவை பார்க்கும்போது இட் வில் பி லைக், ஏ நீ இங்கிலீஷில் பேசுனியா, நீ உனக்கு இங்கிலீஷ் வரும், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டே மாட்டாங்க. நாட் இன்டென்ஷனலி, வேணும்னு பண்ண மாட்டாங்க, அப்படியே சிரிச்சுட்டே ஜோக் மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் சித்தியோட சிரிச்சுட்டே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா,
நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில எங்க சித்தி வராங்க. செகண்ட் கேட்டகரியில ஏன் பீப்பிள் வந்து நெறைய பேர் வந்து நம்மள மட்டம் தட்டுறாங்க லவ்ட் ஒன்ஸே அப்டின்னா, அவங்களோட இன்செக்யூரிட்டீஸ்க்கு அது ஒரு ஃபாடர், ஒரு ஃபுட்டா இருக்கு. அதாவது இப்போ ஒல்லியா இருக்கிற இப்போ வந்து நான் வந்து குண்டா இருக்கேன்னு எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குதுன்னு வைங்களேன். ஒல்லியா இருக்கிற ஒருத்தங்கள யாராவது ஒருத்தங்கள பார்த்துட்டு ஒரு கேங்கா டார்கெட் பண்ணும்போது, "என்ன இப்படி ஒற்றைக்குச்சி மாரி இருக்கேன்னு" சேர்ந்து சிரிச்சோம்னா, நான் குண்டா இருக்கேங்கிற அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, "ஏய் உன்ன விட அப்ப நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா. பரவால்ல. என்ன விட கிண்டல் பண்றதுக்கு கேலிக்குரிய ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்காங்க." அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டினால அந்த ஒரு ரூட் காஸ்னால வர்றதுதான் அந்த லவ்ட் ஒன்ஸ் கிட்ட இருந்தே நம்மள மட்டம் தட்டுறது. அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே இட்ஸ் சைக்கிள். நான் ஒருத்தருக்கு பண்ணுவேன், அவங்க இன்னொருத்தருக்கு பண்ணுவாங்க, அவங்க இன்னொருத்தருக்கு பண்ணுவாங்க. இட் வில் பி எ சைக்கிள். ஸோ இன்னொருத்தவங்கள நம்ம மட்டம் தட்டும்போதும் அப்படின்னு சிரிச்சுட்டு பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். அ தே தேவையான இடத்துல நம்மள மட்டம் தட்டுறதுக்கு உரிமையே இல்லாத ஒருத்தவங்க பண்ணும்போது டிஃபெண்ட் பண்ணலாம். இல்ல ரொம்ப லவ்ட் ஒன்ஸ் அவங்கள வந்து நம்ம ஹர்ட் பண்ண வேணாமோ, இல்ல நம்ம வந்து அந்த மாதிரி அவங்கள கன்ஃபரண்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிற இடத்துல, அட்லீஸ்ட் குறைஞ்சது சிரிக்காமயாவது இருக்கலாம். கொஞ்சம் ஸ்டர்ன் ஃபேஸோ, இல்ல "நீ என்ன சொன்ன? நீ யார்ட்டயோ பேசிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி அது அப்படி ஒண்ணு நடக்காத மாரியே கண்டுக்காத மாரி இருக்கிறதோ, இல்ல குறைஞ்சது சிரிக்காமயாவது இருக்கலாம். அவங்க நம்மள மட்டம் தட்டுறாங்க. அதுக்கு நம்மளே சிரிச்சோம்னா, வாட் ரெஸ்பெக்ட் ஆர் வி கிவிங் அவர்செல்வ்ஸ்? கரெக்ட்டா? 3 வந்து தியாக மனப்பான்மை. ஐ மீன் ஐ டோன்ட் நோ வை பீப்பிள் ஆல்வேஸ் குளோரிஃபை திஸ் வுமன் ஷுட் பி தியாகிகள். ஆ, நீ வந்து ஹஸ்பண்டுக்காக பண்ணா நல்ல பொம்பள, குழந்தைங்களுக்காக பண்ணா நல்ல பொம்பள, கூட பொறந்த உனக்காக நீ ஏதாவது பண்ணிக்கிட்டா யூ ஆர் நாட் குட். யூ ஆர் செல்ஃபிஷ். ஐ டோன்ட் நோ வேர் திஸ் மென்டாலிட்டி கேம் ஃப்ரம். இட்ஸ் டீப் ரூட்டட் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ அது வந்து போணும் அப்படின்னா, உங்களுக்கான ஸ்பேஸ வந்து நீங்க ரீக்ளைம் பண்ணணும். அதாவது இவ இதுல இப்படிதான் அப்படிங்கிறது வந்து இப்ப எப்படி நம்ம வீட்ல வந்து ஆம்பளைங்களுக்கு, அப்பாக்கள், தாத்தாக்களுக்கெல்லாம், ஐயோ! அவருக்கு 4 மணிக்கு காஃபி வேணும். ஐயோ! அவருக்கு 5 மணிக்கு இது வேணும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் இது வேணும். இது இப்படிதான் இருக்கணும். இது இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிறது அடம் புடிச்சு நீங்க பண்ணணும். தட்ஸ் ஹவ் யூ டேக் யுவர் பிளேஸ் ரைட்? நோ ஒன் கிவ்ஸ் யூ. ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் பிசிக்கலாவோ, மென்டலாவோ, இல்ல டைம் வைஸோ ஏதோ ஒண்ணு. இவ இத இப்படிதான் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து அவ மாற மாட்டா. பிகாஸ் ஷி இஸ் டூயிங் இட் ஃபார் ஹர் செல்ஃப். இந்த சீரியல் பார்க்கறதுல மாத்திரம் அது இருந்தா பத்தாது. ஐயோ! 7:30 மணி ஆனா சீரியலுக்கு உட்காந்துருவா. 9 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டா. நாட் தட். ஐம் டாக்கிங் அபவுட் சம்திங் தட் வில் ப்ராக்ரஸ் யூ. இது வந்து லிஜர்க்காக பண்றது. தட்ஸ் டிஃபரெண்ட். பட் சம்திங் தட் வில் ஹெல்ப் யூ ப்ராக்ரஸ் ஆர் கம் அவுட் ஆஃப் த குக்கூன். அந்த மாதிரி இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன். எல்லாரும் இருக்காங்க. அந்த கிளஸ்டர்ல வந்து ஒரு அது எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன் தான் இதுக்கான எக்ஸாம்பிள். அ அதுல வந்து இந்த வொர்க்கிங் விமன், அ இந்த சோ கால்ட் வெல் ரெட் விமன் அவங்கலாம் வந்து ஒரு கிளஸ்டர். அவங்க வந்து தில் பி அவங்களே இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அப்படின்னே சொல்லுவாங்கல்ல நெறைய பேர். அவங்க இங்கிலீஷ்ல பேசுறவங்க அப்படிங்கிற மாதிரி. தே வில் பி ஈக்குவலி டாக்கிங் வித் மென். அண்ட் அவங்க கிட்ட மாத்திரம் மென் வந்து வேற மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட்டோட பிஹேவ் பண்ணுவாங்க. ஆம், அண்ட் ஒரு மாதிரி அந்த கல்யாண வீட்லயே அது அப்படியே தொக்கா தெரியும். திஸ் டைப் ஆஃப் விமன் ஹூ ஆர் லைக் அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்க அவங்கள நல்லா கேரி பண்ணுவாங்க. இந்த அதர் செட் ஆஃப் விமன் ஹூ லைக் தட்ஸ் நாட் மை ஸ்பேஸ். அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஸோ அவங்க அப்படி இருக்காங்க. நான் அப்படி இருக்க வேண்டாம். நான் போய் இலை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இலை எடுக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. இலை வந்து அவங்களும் எடுக்கலாம், நீங்களும் எடுக்கலாம். தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் நான் இதுக்கு மட்டும் தான்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஸோ அந்த ஒரு மனப்பான்மையிலிருந்து ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் வெளியில வரணுங்கிறது, அது என்னவோ தெரியல. இது ஒரு வியர்டான ஆசை. ஆனா எனக்கு அது ரொம்ப ஆசை. வை ஆர் வுமன் ஆல்வேஸ் லைக் ஓகே. நான் இவ்வளோதான். எனக்கு இது போதும். அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ்ல ஏன் இருக்காங்க? அப்படிங்கிற ஒரு அ ஏக்கம், ஒரு கோவம் எனக்கு நெறைய இருக்கு. அதுக்காக தான் இந்த சேனலே கிரியேட் பண்ணேன். என்னோட சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங்கோட அந்த ஒரு மூளைய வச்சு இதில ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை தான். ஸோ டூ ஃபாலோ. டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது இந்த சேனல் மூலமா யாராவது 2 பேரு நாளைக்கு ஒரு கல்யாண கிளஸ்டர்ல போம்போது, அவங்கலாம் வந்து அந்த மாதிரி மேக்கப் போட்டு இங்கிலீஷ் பேசுற லேடீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிளஸ்டர் அதே லேடீஸோட போயி, இந்த ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு சிம்பிளான ஒரு எண்ணெய் வலிச்சு ஜடையோட அது க்ரூமிங் இஸ் சப்ஜெக்டிவ். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான். அப்படி போய் நீங்க உட்கார்ந்து அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு ஜெனரல் நாலேட்ஜோ, இல்ல ஒரு ஒரு டாபிக்கோ ஒண்ணு பேசணும். ஐ மீன் இட் ஷுடன்ட் பி ஒன்லி ஃபார் தெம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். சம்மரைசிங் ஆல் த 3 இந்த க்ரூமிங் வந்து கரெக்ட்டா நடக்கணும்னா, நம்பர் 1 உங்கள நீங்களே மட்டம் தட்டிக்கிறத இன்னையோட நிறுத்துங்க. ப்ளீஸ் ரைட் இட் இன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். 2வது இன்னொருத்தவங்க உங்கள மட்டம் தட்டும்போது ஹிஹின்னு வலியறத நிறுத்துங்க. ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப்.
ஐதர் டிஃபெண்ட் ஆர் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் திருப்பி சிரிக்காம இருங்க. நம்பர் 3, தியாகம். எல்லாருக்கும் எல்லாமே வேணும். எனக்கு அது தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறத இன்னையோட விடுங்க. உங்களுக்கும் சில விஷயங்கள் தேவை. அதை அடம் பிடிச்சு உங்களுக்காக வச்சுக்கிறதுக்கு பழகுங்க. வேற எபிசோட்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். வீக்லி 2 வீடியோஸ் போடுறேன். ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க் யூ ஸோ மச்.